ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நம்ம பார்த்துடலாம். நான் மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறதுனால மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூமை கழுவ போகிறோம். ஸோ அதனால் மஷ்ரூமை கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம மஷ்ரூமை கழுவணும். இப்போ நம்ம மஷ்ரூமை இந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ அதனால் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை இப்போ வதக்கணும். இதை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம். இப்போ நம்ம கிரேவிக்கு தக்காளியை நம்ம போட்டு வதக்க போகிறதில்ல. நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்க போகிறோம். ஸோ அதனால் இது மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ தக்காளியை மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ நான் மசாலா என்னென்ன போடணும் கிரேவிக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாமே இந்த மசாலா எல்லாமே நம்ம இப்போ கிரேவியில் போட்டு வதக்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா பார்த்தோம்ல, மசாலாவை இப்போ இதில் கொட்டிக்கணும். எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ நல்லா இதை வதக்கணும். ஏன்னா மசாலா ஸ்மெல் நல்லா அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதை வதக்கிட்டோன்னே நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ எண்ணெய்லாம் உங்களுக்கு தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்தோடனே நம்ம இப்போது மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணணும். நம்ம மஷ்ரூமை ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த மஷ்ரூமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நம்ம எல்லா கிரேவிக்கும் இது மாதிரி வதக்கிட்டு தண்ணி ஊற்றுவோம். ஆனால் மஷ்ரூம் கிரேவிக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா மஷ்ரூமே நல்லா தண்ணி விடும். ஸோ அதனால் இதில் இன்னமும் தண்ணி ஊற்றுனா அது ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும். ஸோ அதனால் இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மஷ்ரூமை நம்ம வதக்க சொல்ல ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் நம்ம தண்ணியே ஊற்றலை. பட் இதில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதனால தான் இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொன்னேன். இல்லை எனக்கு இவ்வளோ கிரேவி இவ்வளோ திக்காக எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி நான் எதுக்காக செஞ்சேன்னா நான் மஷ்ரூம் நூடுல்ஸ் செஞ்சேன். ஸோ அதனால் கூட மஷ்ரூம் கிரேவி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக தான் மஷ்ரூம் கிரேவி செஞ்சேன். நம்ம அடுத்த வீடியோவில் மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.